முதல் அறிவிப்பு. தமிழ்நாடு முழுவதும் குக்கிராமங்களை இணைக்கும் வகையில் டிசம்பர் முதல் மீண்டும் மினி பஸ் சேவை தொடங்குவதற்கு திட்டமிடப்பட்டு வருவதாக போக்குவரத்து துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இரண்டாவது அறிவிப்பு. சமூக நலத்துறையில் ஏழை பெண்கள், விதவை மகள், ஆதரவற்ற பெண்கள், விதவை மறுமணம், கலப்பு திருமணம் போன்றவற்றிற்காக 4 வகையான திருமண நிதி உதவி திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. இந்த திட்டத்தின் பயன்பெறுவோருக்கு 8 கிராம் தங்கம் மற்றும் நிதி உதவியும் வழங்கப்படுகிறது. இந்த நிலையில்தான் இந்த திட்டத்தில் பயன்பெறும் பெண்களுக்கு தேவையான 64 கிலோ தங்கத்தை வாங்க தமிழ்நாடு அரசு டெண்டரை அறிவித்துள்ளது. மூன்றாவது அறிவிப்பு. மத்திய வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்தம் மேலும் வலுவடைந்து வருவதால் அது இன்று காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் காரணமாக இன்று முதல் 29ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் இடிமின்னுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. நான்காவது அறிவிப்பு. நெடுஞ்சாலை பணிகளை காலதாமதமின்றி முடிக்க வேண்டுமென மாவட்ட கலெக்டருடனான கூட்டத்தில் அமைச்சரான ஏவா வேலு அதிரடியான உத்தரவை பிறப்பித்துள்ளார். கடைசியாக ஐந்தாவது அறிவிப்பு. ஹஜ் பயணத்திற்கு விண்ணப்பிக்க வரும் 30ஆம் தேதி வரை கால அவகாசம் நீடிக்கப்பட்டுள்ளதாக இந்திய ஹஜ் அசோசியேஷன் தலைவரான பிரசிடென்ட் அபுபக்கர் தெரிவித்துள்ளார். இந்த 5 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.